ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமஸ் அரசுபை கிச்சன். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பூரண கொழுக்கட்டை எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். என்னோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ரெடி ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். கடையில் வாங்கின அரிசி மாவு தான். அரை கப் அளவு வெல்லம். இது பார்த்தீங்கன்னா அரை கப் அளவு பொட்டுக்கடலையை நல்லா மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு தேங்காய் நல்லா துருவி எடுத்து வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். நான் சிம்பிளான பூரணம் தான் செய்ய போகிறேன். பூரணம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் அந்த அரை கப் அளவு வெல்லம் எடுத்துக்கலாம். இதில் ரொம்பவே கம்மியான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப கம்மியாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அந்த வெல்லம் நல்லா கரையிற அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கலாம். இதுக்கு பாகெல்லாம் வர தேவையில்லை. நல்லா வெல்லம் கரைஞ்சா போதும். இதில் 3 ஏலக்காயை நல்லா பொடி பண்ணி சேர்த்துருக்கேன். இதில் நாம் அந்த ஒரு கப் அளவு துருவின தேங்காவை சேர்த்துக்கலாம். ஃபுல்லாமே சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு அப்படியே நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பொட்டுக்கடலை மாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நீங்கள் கலந்து விட்டிங்கன்னா நீங்கள் இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணியாட்ட தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அது ஆறின பிறகு நல்லா உங்களுக்கு இறுக்கம் கொடுத்துரும். இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு ஒரு பேனில் 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கப் மாவுக்கு 1.25 கப் அளவு தண்ணி தேவைப்படும். சம்டைம்ஸ் அந்த மாவை பொறுத்து 1 கப் மாவுக்கு 1 கப் தண்ணியே தேவையாக இருக்கும். இதில் தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சோண்டு நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் இருந்தால் அதையும் கூட சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துடணும். அதுக்கப்புறம் நாம் மாவை சேர்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கட்டி எதுவும் சேர விடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த கொழுக்கட்டை மாவு ரெடி ஆகிடும். இந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு கொழுக்கட்டை நல்ல விரிசல் விடாமல் நல்லா வரும். ஸோ இந்த மாவு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவு. பார்த்தீங்கன்னா நல்லா உருண்டை திரட்டி வரும். இப்போ நமக்கு சூப்பராக கொழுக்கட்டை மாவு பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் கொஞ்சம் ஆறட்டும். ஆறின அப்புறம் நல்லா நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப சூடாக இருந்தால் கொஞ்சோண்டு கையில் கூட தண்ணி இல்லைன்னா எண்ணெய் வச்சுக்கிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது கொழுக்கட்டை மாவு உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா இட்லி பாத்திரத்தில் ஆவி வச்சு எடுக்க போகிறேன். ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஆவி வச்சு எடுத்துக்கிட்டால் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா பூரணம் பார்த்தீங்கன்னா தண்ணியாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாகிடுச்சு. இந்த மாதிரி வந்துடும். இப்போ பூரணமும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொழுக்கட்டைக்கு நான் மோல்டு எதுவும் யூஸ் பண்ணலை. இந்த ஜூஸர் நம்ம பிழிவோம் பார்த்தீங்களா, ஆரஞ்சு ஜூஸ் பிழிகிற அந்த இது இருக்கும். அதை அதோட பேக் சைடை தான் நான் கொழுக்கட்டைக்கு மோல்டாக யூஸ் பண்ணுறேன். ரொம்ப சூப்பராக வந்தது. உங்கள் வீட்டில் இருந்தால் மோல்டு எதுவும் இல்லாட்டி இந்த மாதிரி ஜூஸரோட பேக் சைடு நீங்கள் யூஸ் பண்ணலாம். சூப்பராக வந்தது. இதில் ஃபஸ்ட்டு நம்ம நெய் தடவிட்டு அதுக்கப்புறம் மாவு வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நடுவில் பூரணம் வச்சுட்டு அப்புறம் ஒரு ரவுண்ட் ஷேப் நல்லா ரோல் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணால் சூப்பரான உங்களுக்கு அந்த மோல்டு இல்லாமே உங்களுக்கு சூப்பர் ஷேப்பில் வந்துடும். இந்த மாதிரி நம்ம கொழுக்கட்டை செஞ்சு நம்ம வேக வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் எனக்கு ஒரு 5லேருந்து 6 கொழுக்கட்டை வந்தது. நீங்கள் 1 கப் மாவுக்கு உங்களுக்கு 10 அளவுக்கு கொழுக்கட்டை வரும். ஸோ இதை நாம் ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷத்துக்கு நல்லா ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா டேஸ்டான கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடும். பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. தண்ணி நல்லா கொதித்த பிறகு நீங்கள் கொழுக்கட்டையை வைங்க. அந்த கொழுக்கட்டை தட்டை வைங்க.
ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.